கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 8 வசனம் 9. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானமேது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல் கேட்டு நாம் நடப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 8:9 ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானமேது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற ஞானத்தினால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் கர்வமுடையவர்களாய் நம்முடைய சுயத்தினால் எல்லாவற்றையும் செய்து கர்த்தர் தந்த ஞானம் என்பதை மறந்து நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்மை குறித்து மேன்மையோடு நம்முடைய படிப்பு, நம்முடைய புத்தி, நம்முடைய திறமை என்று சொல்லி நம்மை மேன்மை பாராட்டி நாம் வாழ்வோமானால் ஒரு நாளில் நாம் கலக்கமடைவோம். கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டவர்களுக்கு ஞானமேது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமானால், கர்த்தருக்கு பயந்து அவர் ஆலோசனையை கேட்டு அவர் வார்த்தைகளின்படி நாம் நடப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஞானவானாக மாற்றுவார். நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஞானமடைய செய்வார். சங்கீதம் 119 98 முதல் 100 வரை உள்ள வசனங்களில், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கற்பனைகளை, அவருடைய சாட்சிகளை, அவருடைய நியாயத்தை நாம் கை கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்மை ஞானியாக்குகிறார். கர்த்தர் தந்த ஞானத்தினால் அவரை மேன்மைப்படுத்தாமல், அவர் சொல்லை கேட்காமல் நம்முடைய சுய ஆலோசனையின்படி நாம் நடப்போமானால் நாம் கலக்கமடைவோம். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயல்படுவோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்தார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. பைத்தியமான நம்மை கர்த்தர் ஞானிகளின் மத்தியில் உட்கார வைத்து அழகு பார்ப்பதை மறந்து போகாமல், மேட்டிமை உள்ளவர்களாக செயல்படாமல் அவருடைய அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை துதிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சொல்லை கேட்காமல் ஒருபோதும் நாங்கள் எங்கள் சுய ஆலோசனையின்படி செயல்படாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய வழிகளில் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.